அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருளே பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிட்டுங்க. செம எம்மையாக இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். செம சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான். நான் அன்றைக்கி ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 12 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் காஞ்சி போன ப்ரெட் இருந்துச்சுன்னா 2-3 நாள் ஆயிடுச்சு, லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட்டு கூட இதில் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறது ஃப்ரெஷ் ப்ரெட் தான் செய்கிறேன். நீங்கள் காஞ்சி போன ப்ரெட்டில் கூட செய்யலாம். இதை நீங்கள் கட் பண்ணி இப்படி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரங்கள்லாம் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்படியே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கேரமல் செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ப்ரெட்லேயே இனிப்பு இருக்குன்றதுனால நான் சர்க்கரை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சு தான் நம்ம கேரமல் பண்ணணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா சர்க்கரை தீஞ்சு போயிடும். இதுவாகவே கரைஞ்சி நமக்கு இலகி வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடலாம். அது வரைக்கும் நம்ம தொடரணும் அவசியம் இல்லை. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கேரமல் எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்டாக கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ மட்டும் நம்ம கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டாலே போதும். இப்படி நல்லா கரைஞ்சி சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கேரமல் வர ஆரம்பிக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேரமல் நல்லா வரும். இங்கே பாருங்கள், கேரமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா கேரமல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கேரமல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலரும் வந்துருச்சு. கேரமல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அடுப்பு ஃபுல்லில் வச்சிங்கன்னா சக்கரை தீஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்படி கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இப்படி கலந்துட்டு மிச்ச பால்லாம் சேர்த்துக்கலாம். பால் ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா முதவே காய்ச்சின பால் தான். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இந்த பால்லே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச கேரமல் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ கேரமல் பால் ரெடி ஆயிடுச்சு. கேரமல் நல்லாவே கரைஞ்சிருச்சு. பால் தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுக்கோங்க எடுத்து. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ப்ரெட், அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான். இது நல்லா வறுக்கணும். ஈரப்பதம் போய் நல்லா வறுப்படணும். நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் காஞ்சி போன ப்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான். அதனால் வறுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈரப்பதம் நல்லாவே போகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ப்ரெட் இல்லையா, சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சா கூட உங்களுக்கு கரைஞ்சி போகாது. நீங்கள் ஃபுல்லில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். அதனால் உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லில் வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா நல்லா கலந்து விட்டே இருக்கணும். அஞ்சுலேருந்து 10 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் இப்போ நான் காமிச்ச மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் ஒரு அடுப்பில் கேரமல் பாலும் ஒரு அடுப்பில் இந்த ப்ரெட்டும் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் காமிச்ச மாதிரி தனித்தனியாக பண்ண அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணியிருக்கேன். இது ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டெசிகேட் கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அங்கே ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லாவே வந்துருச்சு. நல்லா செவந்து வந்துருச்சு. ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ப்ரெட்டு பாருங்கள் கரைஞ்சி போகவே இல்லை. எல்லாமே ஒரே கலரில் இருக்குது.
இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லில் வச்சு பண்ணிங்கன்னா கரைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல கேரமல் பால் அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ப்ரெட்டு வந்து சீக்கிரமாகவே பாலை இழுத்துக்கும். எல்லா ப்ரெட்டுமே இந்த பால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லாவே சூடாக இருக்கும் இல்லையா, இது சூட்லேயே செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆடினதுக்கப்புறம் கூட செட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இது செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு பர்ஃபி ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லாவே ஆறிடுச்சு. கொஞ்சமாக நெய் மட்டும் தடவிருக்கேன். உங்கள்கிட்ட பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளை கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்ஃபி மாதிரி கட் பண்ண அவசியம் இல்லை. சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. நான் கையால் தான் நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் சமப்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. கேரமல் பண்ணும்போது 3/4 கப் இல்லைனா 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப திகட்டவும் திகட்டாது, ரொம்ப கம்மியாக இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியமே இல்லைங்க. வெளிலே வச்சாலே சூப்பராக கட் பண்ண வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான எம்மியான ஈஸியான ஒரு ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.